இன்னைக்கு நம்ம ஷோல ஹான்சிகா பர்த்டே ஸ்பெஷல்ல அண்ட் வை நாட் அவங்களுக்கு விஷ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஹான்சிகா நம்ம கூட லைன்ல இருக்காங்க. சோ ஹான்சிகா, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ரேடியோ சிட்டி லிசனர்ஸ் சார்பா உங்க ஃபேன்ஸ் ஆல்ரெடி இப்போ வாட்ஸ்அப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. Thank you to all the listeners for listening me and wishing me happy birthday. Thank you so much. You guys are amazing. Pleasure is always ours. So எப்படி நீங்க ஆக்சுவலி உங்க இன்ஸ்டாகிராம் போய் பார்த்தாக்கா உங்க போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது பெண்களுக்கு ரொம்ப பொறாமையா இருக்கக்கூடிய விஷயம், உங்க ஸ்கின் அவ்வளவு அழகா இருக்கீங்க, அவ்வளவு விஷயங்கள் பண்றீங்க. So how do you manage ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ், ஒரு பக்கம் பிஸியா இருக்கிறது, இந்த விஷயங்களை எப்படி மேனேஜ் பண்றீங்க? How do I manage? I try keeping a positive mind and I think I take proper sleep. I be positive and I sleep well, so hence I look fresh. சோ ஹன்சிகாவோட ஃப்ரெஷ்னஸ்க்கு பின்னாடி இருக்க மேஜிக் என்ன, சீக்ரெட் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சாச்சு. சோ ஹன்சிகா மொத்தம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அதையும் தாண்டி சோஷியலி அவங்க பயங்கர ஆக்டிவ், நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் நிறைய குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா எஜுகேஷன், ஃப்ரீ எஜுகேஷன் ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் இந்த பிரெஸ்ட் கேன்சரால பாதிக்கப்பட்ட பெண்மணிகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ரியல் லைஃப்லயும் ஹன்சிகா இஸ் ரியல் ஹீரோயின் அப்படிதான் சொல்லணும். சோ பர்த்டே ஸ்பெஷல் அவங்க கூட தான் பேசிட்டு இருக்கோம். சோ பர்த்டே யூஸ்வலி எல்லாருக்குமே பர்த்டேனா சில விஷயங்கள் பண்ணும் அப்படின்னு வந்து டைம் டேபிள் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. So what are your plans, Hansika? So usually I go to the temple on my birthday first thing in the morning. I had huge temple in my own house, so we're holding a ritual out here in the temple. Then I'm going to go meet my kids. I'm going to spend time with them, cut a cake, get my cards and gifts from them, whatever they've made. Then I'm just going to continue some work. I have some work. We're going to complete my work and then family dinner. It's a simple sober birthday. So ரொம்ப அழகா காலையில எந்திரி டெம்பிளுக்கு கண்டிப்பா போய் ஆகணும். எங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு பெரிய டெம்பிள் மாதிரி நாங்க வந்து செட்டப் பண்ணி வச்சிருக்கோம். சோ டெம்பிளுக்கு போகணும், அப்புறம் குழந்தைங்களை மீட் பண்ணோம், அவங்க கூட போய் செலிப்ரேட் பண்ணுவாங்க, கிரீட்டிங் கார்ட் எல்லாம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஃபேமிலியோட டின்னர். சோ இதுதாங்க என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் அப்படிங்கறது சொல்லிருக்காங்க. சோ ஹன்சிகா மோத்வானி சைல்ட் ஆர்டிஸ்ட் டேவை பாத்தீங்கன்னா டெலிவிஷன்ல ஷக்கலகா பூம் பூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி சீரியல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா கோய் மில் கயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி பிளாக் பஸ்டர் ருத்திக் ரோஷன் அண்ட் பிரீத்தி சிந்தா கூட வந்து நடிச்சிருந்தாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு ஃபேவரட் சைல்ட் அவார்ட் ஸ்டார் அப்படின்னு கூட கிடைச்சது. சோ சின்ன வயசுலயே வந்து பயங்கர டேலண்டட். சோ ஆக்டிங் மட்டும் இல்ல, ஹன்சிகாக்கு வந்து நல்லா பெயிண்டிங் கூட தெரியும். ஆக்சுவலி இந்த பெயிண்டிங் எல்லாம் எப்போதுல இருந்து நீங்க கத்துக்க ஆரம்பிச்சீங்க? எப்படி வந்து பெயிண்டிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணீங்க? Actually, when I was young, whenever I got angry, I used to paint. Like I used to bunk classes and go paint. So I put that kind of like when I'm not in a good mood, when I'm stressed or when I'm irritated, I started painting. So it was obviously a subject of mine in my school because I studied Ivy League, and I became very good at that. Then eventually my painting started going to Cambridge board, and after that I just developed it. Whenever I'm stressed, whenever I'm low, because they're colors, and you're busy doing something, it always works. So yes, it's some kind of a stress buster for me. When I'm painting, I paint for like 6-7 hours non-stop. I don't eat, I don't drink. I mean, it's like a stress buster for me. ஆக்சுவலி ஹன்சிகாவோட பெயிண்டிங்ஸ்லாம் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். அண்ட் அது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. சோ குஷ்புக்கு அப்புறமா ஒரு ஹீரோயின்காக கோவில் கட்டுறாங்கன்னா நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், உங்களுக்காக வந்து கோவில் எல்லாம் கட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, முக்கியமா மதுரையில. சோ ஹவு டு யூ ஃபீல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க கேள்விப்படும் போது, உங்க ஃபேன்ஸ் உங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னு போது, ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட்? I would say without them I'm nothing. I am what I am is only because of them. And I always say that whenever I join my hands in front of God, I always pray that keep my fans also very happy, because like I said, I am what I am is only because of my fans. I owe all my success, all my credit to them. So நான் இவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா அதுல வந்து என்னோட ஃபேன்ஸோட பங்கு பெருசாவே இருக்கு அப்படிங்கறது சொல்லிருக்காங்க. 100 அப்படிங்கிற ஒரு படத்துல ஒர்க் பண்ணாங்க. இப்ப அடுத்து அவங்களோட 50th மூவிக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, மஹா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஒரு படம் சைன் பண்ணிருக்காங்க, கல்யாணோட டைரக்ஷன்ல வரப்போகுது. யாருன்னா ரீசெண்டா ஜாக்பாட் அப்படின்னு ஒரு படம் எடுத்தார் இல்லையா, ஜோதிகா அந்த ரேவதி மேம வச்சு. சோ அந்த படம் எடுத்தவர் தான். ஆல்ரெடி இவங்க 2 பேரும் குலேபாவலி படத்துல ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா புது படம் சைன் பண்ணிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு ஹாரர் காமெடி. அண்ட் இந்த படத்துல வந்து ஹன்சிகா ஒரு போலீஸ் ஆபீசரா நடிக்கிறாங்களா. அண்ட் இந்த கதை வந்து என்ன மாதிரி ஒரு கதையா இருக்கும் அப்படின்னா, எப்படி வந்து ஹன்சிகா பேய்ங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க அப்படிங்கறதா. அண்ட் இந்த படத்துல யோகி பாபு, முனிஷ் காந்த் இவங்களா வந்து நடிக்கிறாங்களா, மொட்ட ராஜேந்திரன் இருக்காரு. சோ இந்த டீமுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கலாம். அகைன் ஹன்சிகாக்கும் ஒரு மிகப்பெரிய ஆல் தி பெஸ்ட். அண்ட் தளபதி கூட நீங்க நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ், பிகாஸ் தளபதிக்கு ஒரு ஹியூஜ் ஃபேன் பேஸ் இருக்கு தமிழ்நாட்டுல, ஆல் ஓவர் தி வேர்ல்ட். சோ அவரு கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? I think he's the most humble person I've ever met. With the stardom that he has, he is amazing. He has a heart of gold. He's a pakka
gentleman. I mean, I just adore Vijay. I mean, he's such a nice person. சோ தளபதி கூட ஒர்க் பண்றது அப்படிங்கறது உண்மையிலேயே ஒரு அவசரமான எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோ டவுன் டு அர்த், ரொம்ப சிம்பிள் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் பிக்சர்ஸ் போய் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் போட்டோ ஷூட், நிறைய பேரை மீட் பண்றது, குழந்தைங்க கூட பர்த்டே செலிப்ரேட் பண்றதெல்லாம் தாண்டி ஒரு பர்சனாலிட்டிய ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. கிள்றது, அவங்களை கடிக்கிறது, அவங்களை டீஸ் பண்றது யார் தெரியுமா? அவங்களோட அம்மாவை தாங்க. அம்மாவை வந்து அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்க. சோ சொல்லுங்க ஹன்சிகா, அவங்கள வந்து அவ்வளோ டார்ச்சர் பண்றீங்க. And you spend a lot of time with her. So your relationship with your mom. Mom is my muse. I love traveling mommy. She's so fat and cute. She's like a teddy bear. You know, whenever I'm low, I actually go play with her. I'll pull her cheek and she's like, Hansu, I'm a human. And also, I mean, I'm a little brat at home. I'm the younger one. So yeah, I mean, I travel with my brother also. So we are a family of 3 and we're very close. கேட்கறதுக்கே ரொம்ப கியூட்டா லவ்வபிளா இருக்குல்ல. சோ நானு, எங்க அண்ணா, எங்க அம்மா 3 பேரும் வந்து பயங்கரமா விளையாடுவோம். எனக்கு எப்பெல்லாம் வந்து மூட் அவுட்டா இருக்கும் அப்பெல்லாம் போய் எங்க அம்மா கணத்தை கிள்ளுவேன், கடிப்பேன், அவங்களை வந்து இரிட்டேட் பண்ணுவேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க சொல்லவே தேவையில்ல, அவங்க இன்ஸ்டாகிராம்ல போய் பார்த்தாலே தெரிஞ்சிடும். சோ பர்த்டேஸ் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள். நீங்க எப்படி உங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவீங்க? அண்ட் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து பெஸ்ட் பர்த்டே அப்படின்னா எந்த பர்த்டே சொல்வீங்க? Well, my best birthday, you know, I'm actually a very birthday person, so I make sure all my birthdays are special. And, you know, honestly, I'm very blessed with good friends, and my friends have not come over my stardom. They've been my childhood best friends, you know, since the time I was in school. So, they're always with me. There's always girls' lunches and stuff like that. So, I'm very big on birthdays. I mean, it's just nice. I celebrate it with my family and friends. அப்ப ஹன்சிகாவும் நானும் சேம் பிஞ்ச் தாங்க. அவங்களுக்கும் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால எல்லா பர்த்டேஸும் எனக்கு பெஸ்ட் பர்த்டேஸ் தான். அண்ட் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜாலியான ஃப்ரெண்ட்ஸ் என் பர்த்டேஸ் ரொம்ப அழகா பிளான் பண்ணுவாங்க. அவங்க நான் ஒரு பெரிய ஸ்டார் அப்படிங்கறதெல்லாம் பொருட்படுத்தவே மாட்டாங்க. அப்படிங்கிறது நிறைய ஹேண்ட் பேக்ஸ் வாங்குவீங்க போலயே, அவ்வளோ ஹேண்ட் பேக்ஸ் இன்ஸ்டாகிராம்ல போட்டோஸ் பார்த்தேன். அண்ட் உங்க ஹேண்ட் பேக்குள்ள அப்படி என்னதான் இருக்கும்? Okay, I'm a very big handbag person. So every Monday I change my handbag. Like, I'm obsessed with handbags. But you will find a hand sanitizer because I'm obsessed with hand sanitizer. My card holder, which will never change in my life because that was the first card holder I ever got from my best friend. So we hold the same card holder. My house key, a wallet, maybe no, because you find a lot of money just roaming around there. And I think the fifth thing would be a lipstick. That's it. Yeah. சோ ஹன்சிகா ஹேண்ட் பேக் குள்ள என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கறது தெளிவா சொல்லிட்டாங்க. ஒரு கார்டு ஹோல்டர், லிப்ஸ்டிக், ஹேண்ட் சானிடைசர் அண்ட் கொஞ்சம் காசு அங்க இங்கன்னு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட படங்கள், 50 பிலிம்ஸ் பண்ணிருக்கீங்க. அண்ட் உங்களோட 50th பிலிம் மகா ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடியா வெயிட்டிங்ல இருக்கு. சோ ஹவ் டு யூ ஃபீல்? இவ்வளவு விஷயங்கள் ஒரு பக்கம் சோஷியலி நீங்க ரொம்ப நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய படங்கள் ஒர்க் பண்றீங்க, ஃபேமிலி லைஃபையும் பேலன்ஸ் பண்றீங்க. சோ ஹவ் டு யூ ஃபீல் ஓவரால்? It's a huge thing for me because it's my milestone. I've completed 50 films and I'm very young and I've reached here. So I'm very excited, I'm very happy. I think it's also because of a lot of my fans who motivated me and definitely my mother motivating me too. So I'm very happy where I am today, where I have reached. My ambitions are to be even bigger, better, and I will get there soon. Wonderful. Once again, many more happy returns of the day. So, இவ்ளோ விஷயங்கள் இவ்ளோ சின்ன வயசுல அச்சீவ் பண்ணிருக்கேன். நான் இன்னும் நிறைய பண்ணும். எங்க அம்மாக்கும், என்னோட ஃபேமிலிக்கும், என்னோட ஃபேன்ஸ்க்கும் அவ்ளோ லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுத்திருக்காங்க. So, thank you so much அப்படிங்கறத ஹன்சிகா சொல்லிருக்காங்க. So, yes, once again, ஹன்சிகா மோத்வானிக்கு many more happy returns of the day. And ஷோல ஸ்டார் எக்ஸ்பிரஸ்ல பேசுறதுக்காக thank you so much. Thank you. Facebook, Instagram, Twitterல RJ Nancy னு சர்ச் பண்ணீங்கன்னா அங்க இருப்பேன். அங்க எல்லா விஷயங்களும் கன்வே பண்ணிடலாம். பட் பப்ளிக்கா நோ டேமேஜிங் பேபிமா. ஓகே அக்கா பாவம். ரேடியோ சிட்டி தமிழ் எங்கேயும் எப்பொழுதும்.